அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கெங்கெல்லாம் மிக கனமழை, அதீத கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்பவே விழிப்பாக இருக்கணும். எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் இந்த மாதிரியான இதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் விழுப்புரம், அரியலூர், கள்ளக்குறிச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர், நெய்வேலி, அரியலூர் என இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே வந்து விழிப்புடனே இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த புயலானது மெல்ல மெல்ல வந்து தீவிரமாகுது. இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இது வந்து கண்டினியூஸான ஸ்பெல்ஸ், அதாவது கண்டினியூஸான மேகங்களை, மழை சுமந்த மேகங்களை வந்து அனுப்பப்போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பெருசாக வந்து மழை இருக்காது. அதில் வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீராவி காற்று வந்து இல்லாமல் இருந்தது. வெறும் எம்டி ஏர் மட்டும்தான் வந்து அந்த மேகங்கள் வந்து இருந்தது. அதனாலே வந்து மழையானது வந்து இல்லை. இப்போது அந்த வறண்ட காற்றுடைய அந்த ஊடுருவலானது நீங்கி மழை மேகங்களாக வந்து முன்னேற போகுது. வரக்கூடிய மணி நேரங்களில் தீவிரமான ஒரு மழையை கண்டிப்பாக நான் சொன்னல, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய மழை எங்கே அப்படின்னா, சென்னையில் இன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய மழை பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு மதியம், நாளைக்கு நைட்டு வரைக்குமே, அடுத்த நாள் வரைக்குமே வந்து தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 30 மணி நேரத்திற்கு சென்னைக்கு ஒரு கண்டினியூஸ் பல்ஸ், ஒரு மழையானது வருவதற்கு, அது தீவிரமாக அதிதீவிரமாகன்ற விட அது எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி வருதோ, அது பக்கம் வர பார்த்திங்கன்னா அந்த மழையுடைய அந்த அளவானது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து டெல்டா மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயும் மழை பெஞ்சிட்டே இருக்குது, எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே வந்து வருத்தத்தில் இருப்பீங்க. ஒருவேளை இந்த ஒரு சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஏமாத்துச்சு அப்படின்னா, இது உட்புறமாக வந்தது அப்படின்னா மழை வரும். அதாவது இங்கே முன்னாடியே வந்து டைவெர்ட் ஆகி உள்ளே வந்தது அப்படின்னா நல்ல ஒரு மழை கிடைக்கும். வட மாவட்டங்கள் வழியாக உள்ளே வந்ததுன்னா நல்லது ஒரு மழை கிடைக்கும். ஒருவேளை நேரடியாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொங்கு பெல்ட்டில் வந்து பெரிய அளவிலான ஒரு மழை பொழிவு இல்லாத சூழல் நீடிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருப்பதை போல தான் எனக்கு வந்து தோணுது. இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 மாதங்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு வந்து நல்லதொரு மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்பிக்கையோடு இருங்க. அதே நம்பிக்கையோடு தான் நானும் வந்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து மழை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனம் சோறு மட்டும் அடைஞ்சிடாதீங்க. அதேமாதிரி இந்த மழையானது எதிர்பாராமல் வந்தது. பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த சிஸ்டமே வந்து வரும்னு சொல்லிட்டு யாருமே வந்து நினச்சி கூட பார்க்கல. நம்ம எல்லோரும் வந்து நினச்சது என்ன அப்படின்னா, சென்னியார்ன்ற சைக்கிள் அந்தமான்லேருந்து வரும், அந்த புயலை வந்து அப்படியே வங்கக்கடல் வழியாக வந்து ஒட்டுமொத்த பருவக்காற்றையும் வந்து அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஏற்கனவே அந்த மோந்தா மாதிரி தான் இது வந்து ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் இங்கே வந்து ஒரு சிஸ்டம் வந்து உருவாகி, இது தீவிரமாகி, இது புயலாக மாறி, இந்த மழைன்றதே வந்து நம்மளுக்கு சர்ப்ரைசிங்காக வந்திருக்கக்கூடிய மழை தான். நமக்கு வரும்னு சொன்ன அந்த சென்னியார் புயல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தோனேஷியா போய் அது வந்து செயலிழந்தே போச்சு. ஆனால் இது எதிர்பாராமல் வந்த சுழற்சி ஒரு புயல். இதே போலவே நமக்கு கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்கவே இன்னும் 4-5 சிஸ்டம்கள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நம்மளுக்கு வந்து அமைப்புகள் வந்துருக்கு. அந்த அமைப்புகள் வந்து கண்டிப்பாக ஏதாவது 2 அமைப்புகளாச்சும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நல்லதொரு மழையை வந்து கொடுக்கும். மழை இல்லை, மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு மனம் மட்டும் சோர்வடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மழை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க. நன்றிகள்.